June 6, 2025 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற தமிழ் மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். மெட்ராஸ் மேட்னி இது ஒரு தமிழ் லாங்குவேஜ் ஃபேமிலி காமெடி டிராமா ஃபிலிம். இந்த படத்தை கார்த்திகேயன் மணி டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுல மெயின் லீடா சத்யராஜ், காளி வெங்கட், ரோஷினி ஹரிப்ரியன் நடிச்சிருக்கிறாங்க. இவங்க கூட ஷெல்லி கிஷோர், ஜார்ஜ் மரியன், அர்ச்சனா சாந்தோக், சுனில் சுக்காடா, சாம்ஸ் இவங்க எல்லாரும் சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு வயசான ஆளு சைஃபை ரைட்டர். அவரு கேர்டேக்கர் கிட்ட சேலஞ்ச் பண்ணி ஒரு காமன் மேனை பத்தி எழுத ஆரம்பிக்கிறாரு கதை. அவரு கண்ணன் அப்படின்ற ஒரு ஆட்டோ டிரைவரோட லைஃப் பத்தி தான் எழுத போறாரு. இது ஒரு பாக்குறதுக்கு சிம்பிள் ஸ்டோரி போலதான் தோணும். ஆனா அதுலயும் டீப் எமோஷன்ஸ் இருக்கு. ஆர்டினரி லைஃப்லயும் அன்எக்ஸ்பெக்டடான டிராமா இருக்குன்னு அவருக்கு புரிய வருது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றதுதான் இந்த பிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி ஆனந்த் ஜி.கே பண்ணியிருக்காரு. KC பாலசரகன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. சதீஷ்குமார் சமுஸ்கி எடிட்டிங் பண்ணியிருக்காரு. மெட்ராஸ் மோஷன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் நல்லா ஃபீல் குட்டா இருந்தது. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. இப்போ இந்த ஃபிலிம் June 6 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. பரமசிவன் ஃபாத்திமா இது ஒரு தமிழ் லாங்குவேஜ் டிராமா மூவி. இந்த படத்தை SK கார்வண்ணன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுல விமல், சாயாதேவி, MS பாஸ்கர், அருள்தாஸ், குல் சுரேஷ், ஸ்ரீரஞ்சனி, ஆதிரா, காதல் சுகுமார், வீரசமர் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. ஒரு ஹில் ஸ்டேஷன்ல 2 கம்யூனிட்டிஸை சேர்ந்தவங்க இருக்காங்க. ஒரு பக்கம் சுப்பிரமணியபுரம் ஹிந்து கம்யூனிட்டிஸ், இன்னொரு பக்கம் யக்காபாபுரம் கிறிஸ்டியன் கம்யூனிட்டிஸ் இருக்காங்க. பக்கத்துல தான். இங்க பரமசிவன் அப்படின்ற ஒரு தவணும், ஃபாத்திமா அப்படின்ற ஒரு பொண்ணு லவ் பண்றாங்க. இவங்க 2 பேரும் வேற கம்யூனிட்டிஸ், வேற ரிலீஜியஸ். இந்த டிஃபரன்சஸ்னால நிறைய ப்ராப்ளம் வருது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்றதுதான் இந்த பிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி மைனா சுகுமார் பண்ணியிருக்காங்க. மியூசிக் தீபன் சக்கரவர்த்தி கம்போஸ் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் புவன் பண்ணியிருக்காரு. SK கார்வண்ணன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. லக்ஷ்மி கிரியேஷன்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. இப்போ இந்த ஃபிலிம் June 6 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததா பேரன்பும் பெருங்கோபமும் இது ஒரு த்ரில்லர் டிராமா ஃபிலிம். June 6, 2025 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற மலையாள மூவிஸ் பத்தி பார்க்கலாம். ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை காட் இது ஒரு ஃபேண்டசி காமெடி மூவி. இதுல சைஜு குரூப், சன்னி வயானி, அபர்ணா தாஸ், கோட்டயம் நசீர், நீனா குரூப் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. ஒருத்தவன் டேரக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறான். அவனோட ஸ்கிரிப்டை காட் அப்ரூவ் பண்ற மாதிரி ஒரு ஃபேண்டசி கதை தான் அது. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றதான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா அபியந்தாரா குட்டவலி இது ஒரு ஃபேமிலி டிராமா மூவி. இதுல ஆசிஃப் அலி, துளசி, ஜெகதீஷ், ஹரிஸ்ரீ அசோகன், சித்தார்த் பரதன் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. ஒருத்தவன் செகண்ட் மேரேஜ் பண்றான். அவன் லைஃப்ல வர ப்ராப்ளம்ஸ் பத்தின ஸ்டோரி தான் இந்த ஃபிலிமோடது. நெக்ஸ்ட் தி லைஃப் ஆஃப் மேங்க்ரோவ் இது ஒரு டிராமா மூவி. இதுல ஆயிஷா பின், தினேஷ் பானிகர், சுத்தீர் கரமனா, ராஜேஷ் கோப்ரா லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. ஒரு பொண்ணு அவளோட பேரண்ட்ஸ் கேன்சர்ல இறந்ததுக்கு அப்புறமா அவள் லைஃப்ல என்னெல்லாம் ஃபேஸ் பண்றான்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா தெளிவு சாகித்யம் இது ஒரு த்ரில்லர் டிராமா மூவி. இதுல மேஜர் ரவி, அபு சலீம், நிஷாந்த் சாகர், ராஜேஷ் சர்மா லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மர்டர் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ற பத்தின ஸ்டோரி தான் இந்த ஃபிலிமோடது. அடுத்ததா தக்சிஆர் 143/24 இது ஒரு கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி. இதுல தயான் ஸ்ரீனிவாசன், பிந்து பணிக்கர், சித்திக் சாய்குமார் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. ஒரு மர்டர் கேஸ்ல யாரு ரியல் கல்பிரிட்னு கண்டுபிடிக்கிற த்ரில்லர் ஸ்டோரி தான் இந்த ஃபிலிமோடது. June 6, 2025 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற தெலுங்கு மூவிஸ் பத்தி பார்க்கலாம். ஸ்ரீ ராஜவரு இது ஒரு ஆக்ஷன் டிராமா மூவி. இதுல நார்னி நிதின், சம்பதா, ராவ் ரமேஷ், நரேஷ் ஒரு ரூரல் வில்லேஜ்ல இருக்கிற பசங்க லவ் மேரேஜ் பண்ணிக்க நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஊர் பெரியவங்க எல்லாம் அதை எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் என்ன ஆகுதுதான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு ஸ்ரீ வேதாஷரா மூவிஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா கேம்ப்லஸ் இது ஒரு டிராமா மூவி. இந்த படத்துல ஸ்ரீகாந்த் ஐயங்கார், சங்கீத் சோபன், மதுசூதன் ராவ், பரணி சங்கர் லீட்டோல நடிச்சிருக்காங்க. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கேம்பிளிங்ல இன்வால்வ் ஆகுறாங்க. அவங்க லைஃப்ல நடக்கிற ட்விஸ்ட் அண்ட் டர்ன் பத்தியான கதை தான் இது. இந்த படத்துக்கு ரேஷ்மா ஸ்டுடியோஸ், ஸ்னாப் அண்ட் கிளாம்ப் என்டர்டைன்மெண்ட் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பத்மஷலு இது ஒரு காமெடி டிராமா மூவி. இந்த படத்துல மகேஷ் சிந்தாலா, வித்யாசாகர், முரளிதர் கவுட், தீக்ஷா கொதிஷ்வர் லீட்டோல நடிச்சிருக்காங்க. ஒரு 2 பசங்க போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டிக்கிறாங்க. அவங்க எஸ்கேப் ஆகிற கதையை ரொம்பவே காமெடியா சொல்லியிருக்கிறதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு ஸ்டாரா ஸ்டோரி டெல்லர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா படைரு 12 மைல் இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்துல சத்யம், ராஜேஷ், சரவணன், பிரபாகர், ஷமீர், சுஹானா லீட்ரோல நடிச்சிருக்காங்க. ஒரு ரிமோட் ஏரியால நடக்கிற கிரைம் இன்சிடென்ட்ஸ் இன்வெஸ்டிகேட் பண்ற ஸ்டோரி தான் இந்த ஃபிலிமோடது. இந்த படத்துக்கு சாய் லட்சுமி கணபதி மூவி கிரியேஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. June 6, 2025 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற கன்னடா மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். மாதேவா இது ஒரு ஆக்ஷன் டிராமா மூவி. இந்த படத்துல வினோத் பிரபாகர், சோனால் மஞ்சரி, ஸ்ரீநகர் கிட்டி, மாலஸ்ரீ, ஸ்ருதி, அஷித் குமார் லீடர்ல நடிச்சிருக்காங்க. ஒரு ஹாலஸ்டான போலீஸ் ஆஃபீஸர் பத்தின ஸ்டோரி தான் இந்த ஃபிலிமோடது. அடுத்ததா நிதி இது ஒரு ஆக்ஷன் டிராமா மூவி. இந்த படத்துல குஷி ரவி, சம்பத் மேட்ரியா, பிரவீன் அதர்வா, சுஜித் சுப்ரபா, ஸ்ரீநாத் KS லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. ஒரு பொண்ணு அவ லைஃப்ல ஒரு நியாயத்துக்காக போராடுறா. அவளை பத்தின ஸ்டோரி தான் இந்த படத்தோடது.
அடுத்ததா சஞ்சு வெட்ஸ் கீதா 2. இது ஒரு ரொமான்டிக் டிராமா மூவி. இந்த படத்துல ஸ்ரீநஹரா கிட்டி, ரச்சிதா ராம், ராகினி திவாடி, ரங்கையனா ராகு, சது கோகிலா லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. லவ் பண்ற பசங்க அவங்க ரிலேஷன்ஷிப்ல நடக்கிற எமோஷனல் மொமெண்ட்ஸை பத்தின ஸ்டோரி தான் இந்த பிலிமோடது. அடுத்ததா காலேஜ் காலவிட இது ஒரு ரொமான்டிக் ஆக்ஷன் டிராமா மூவி. இந்த படத்துல ஆரவ் சூர்யா, சைத்ரா லோக்நாத், ஹரிணி ஸ்ரீகாந்த், ரமேஷ் பட், ஹூலி கார்த்திக் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் அவனோட லவ் லைஃப்ல நடக்கிற ப்ராப்ளம்ஸ் பத்தின ஸ்டோரி தான் இந்த பிலிமோடது. அடுத்ததா ஸ்கூல் ராமாயணா. இது ஒரு டிராமா மூவி. ஒரு ஸ்கூல்ல நடக்கிற இன்ஸ்டன்ஸை ராமாயணாவோட கேரக்டர்ஸ் கூட கம்பேர் பண்ணி கதை சொல்லியிருக்காங்க. ஜூன் 6, 2025 அன்னைக்கு தேட்டர்ல ரிலீஸ் ஆக போற ஹிந்தி மூவி பத்தி பார்க்கலாம். ஹவுஸ்ஃபுல் 5. இது ஒரு காமெடி டிராமா மூவி. இந்த படத்தை தருண் மன்சுகனி டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பிலிம்ல அக்ஷய்குமார், ரித்திஷ் தேஷ்முக், அபிஷேக் பச்சன், கீர்த்தி சனோன், பூஜா ஹெக்டே, ஜாக்லின் பெர்னாண்டஸ் லீடோட நடிச்சிருக்காங்க. இது ஹவுஸ்ஃபுல் சீரீஸ்ல வர 5th பார்ட். லக்ஸுரி க்ரூஸ்ல சில் பண்ற பில்லியனரை ஒருத்தன் சடனா இறந்து போயிடுறாரு. அதுல இருந்த பேசஞ்சர்ஸ் தான் ஒருத்தன் கொலை பண்ணிருக்கணும் அப்படின்னு இவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு. அதனால அக்ஷய்குமார் இந்த கேஸை சால்வ் பண்ண ட்ரை பண்றாரு. இவரு கூட சஞ்சய் டூட்டும் ஜாக்கி ஷெரஃபும் போலீஸ் ஆஃபீஸர்ஸா வராங்க. அப்ப என்னெல்லாம் நடக்குது அப்படின்றது தான் இந்த பிலிமோட ஸ்டோரி. இந்த படத்தோட கிளைமேக்ஸை டிஃப்ரெண்டா எடுத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு தேட்டர்லயும் டிஃப்ரெண்ட் கில்லரை ரிவீல் பண்ண போறாங்களாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி சுதீப் சட்டர்ஜி பண்ணியிருக்காரு. தேவி ஸ்ரீ பிரசாத் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் ரித்திஷ் சோனி பண்ணியிருக்காரு. நைதட் பாலா கிராண்ட்சன் என்டர்டைன்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஏஏ ஃபிலிம்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. தக் லைஃப். இது ஒரு ஆக்ஷன் கேங்ஸ்டர் த்ரில்லர் மூவி. இந்த படத்தை மணிரத்னம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுல கமல்ஹாசன் ரங்கராய சக்திவேல் நாயக்கரா நடிச்சிருக்கிறாரு. சிலம்பரசன் அமரன் அப்படின்ற ரோல்ல பண்ணியிருக்காரு. த்ரிஷா கிருஷ்ணன் இந்திராணி அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. அபிராமி ரங்கராய சக்திவேல் நாயக்கரோட வைஃபா இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இவங்க கூட ஐஸ்வர்யா லட்சுமி ஒரு ரோல்ல பண்ணியிருக்கிறாங்க. அசோக் செல்வன் போலீஸ் ஆஃபீஸரா இந்த படத்துல நடிச்சிருக்காரு. இவங்க கூட ஜோர்ஜ் ஜாஷும் ஒரு ரோல்ல நடிச்சிருக்கிறாரு. நாசர் ரங்கராய மாணிக்கவேல் நாயக்கர் என்ற ரோல்ல இந்த படத்துல நடிச்சிருக்காரு. பங்கஜ் திரிபதி ஒரு ரோல்ல நடிச்சிருக்காரு. சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி ரங்கராய சக்திவேல் பொன்னா இந்த படத்துல நடிச்சிருக்கிறாங்க. மகேஷ் மஞ்சக்கர் மினிஸ்டர் ரோல்ல பண்ணியிருக்கிறாரு. இவங்க கூட தனிக்கல்ல பரணி, வடிவுக்கரசி, சின்னி ஜெயந்த், வையாபுரி, பகவதி பெருமாள், பாபுராஜ், அலி ஃபசால், ரோஹித் ஷரஃப், சேட்டன், ராஜஸ்ரீ தேஷ்பாண்டே இவங்க எல்லாரும் ஒவ்வொரு ரோல்ல நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி ரவி கே சந்திரன் பண்ணியிருக்காரு. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் ஸ்ரீகர் பிரசாத் பண்ணியிருக்காரு. ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரெட் ஜெயின் மூவிஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. தக் லைஃபோட ஸ்டோரி என்னன்னா ஃபுல்லா ராதான், ஆனா கேங்ஸ்டர் வேர்ல்டுல செட் பண்ணியிருக்கிறாங்க. கமல் சார் எங்கேஜ்ல என்ன பண்றாரு சின்ன வயசுல, அதுக்கப்புறம் எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுறாருன்றது மாதிரி நிறைய ட்விஸ்ட் இருக்கும். இதுல பாலிடிக்ஸ், துரோகம், ஆக்ஷன் எல்லாமே கலந்து வேற லெவல் கதையா இருக்க போகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படத்தோட டோட்டல் ரன் டைம் 166 minutes. 300 crore பட்ஜெட்ல இந்த ஃபிலிம் எடுத்திருக்காங்க. ட்ரெய்லர் சூப்பரா இருந்தது. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. இப்போ இந்த ஃபிலிம் ஜூன் 5 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.